7:30 மணிக்கு சரி இது அப்ப ஓகே. சரி போஸ்டல் அப்ப 5 மணிக்கு எலெக்ஷன் எந்திரிங்க ஜிப்சி. 5 மணிக்கு இல்ல எந்திரிச்சிருங்க. இந்த வாட்டி போஸ்டல் வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, போஸ்டல் வந்து லாஸ்ட். ஓ அப்படியா? ஆமா. போஸ்டர் எப்பவுமே லாஸ்ட் சூப்பர். தாங்க. இல்ல நான் இல்ல என்ன இப்ப சொல்றேன், 5 முதல்ல மணிக்கு first. எழுந்திருங்க. 6 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா எப்படியே ஃப்ரெஷ்ஷா டிஃபனு எல்லாம் காலைல எழுந்திரிச்சு வீட்டிலே செய்ய சொல்லிடுங்க. ஹாட் பேக்ல வச்சுட்டு நல்லா 7:30 இல்ல மணிக்கு இல்ல டிப்ஸி ஆரம்பிக்கிற டைம் 7:30 மணி இருக்கணும். நல்ல நேரம் 7:30 மணிக்கு போட்டோம். ஸ்பேஸ் டைட்டில் த்ரிஷா ஸ்பெஷல் அப்படின்றது அது இப்ப வேணாம், அது இப்ப ரிவீல் வேணாம். அப்ப அந்த டைம்ல நாங்க இப்ப ரிவீல் பண்ணலாம். சரி கபிலன், இந்த இந்த சின்னம் எடுத்துட்டு இதுக்கு போறது, ஓட்டு போடுறது, அங்க போயிட்டு இந்த இந்த கலர் கொடிய அது தினம் இது ஒரு பண்றது, காமெடி. அதெல்லாம் அது தப்பு அது தானே? அது தினம் ஒரு காமெடி. வயலேஷன். அந்த காமெடி நடக்கும். பிரச்சாரங்கள் நடக்கும்போது அந்த காமெடிகள் நடக்கும். அது தினம் தினம் நம்ம ஃபன் பண்ணுவோம். அதுக்கு தினம் தினம் எலெக்ஷன் அன்னன்னைக்கு ஒரு ஓட்டு ஒரு போடும்போது ஸ்பேஸ். எடுத்துட்டு ஓட்டு போக போகும்போது கூடாதுல்ல எடுத்துட்டு அதெல்லாம்? போக கூடாது, எடுத்துட்டு போக கூடாது. சின்ன கொடி எதுவுமே இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு ஸ்டிக்கர், ஒரு வெண்கல கிண்ணம் கூட ஒட்டக்கூடாது. கரெக்ட். கரெக்ட். ஓகே. இல்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கண்ணுல சில இது படம்ல. இப்ப விஜயோட காரையே செக் பண்ணுவாங்க. அண்ணி இப்ப போகுது அப்படின்னா அண்ணியோட காரை செக் பண்ணுவாங்க, ஹேண்ட்பேக்கை செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே எல்லாரும் செக் பண்ணுவாங்க, தரவா செக் பண்ணுவாங்க. எந்த அண்ணி? சரி ரைட், அண்ணி பொதுவா. ஓகே புரிஞ்சிச்சு. இல்ல மொத்தம் 3 இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க கேக்குறீங்களா? 2 கம்மியா சொல்லிட்டாரு அவரு. ஒரு அப்பப்ப கணக்குல இல்ல நிக்காரு. இங்க பாருங்க, வெளியில தெரிஞ்சது அப்புறம் இந்த 3. புவனேஸ்வரன். ஒரே ஒரு நிமிஷம் கப்ளன். ஏகே டிஎம்கே மியூச்சுவல்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஎம் மட்டும் பண்ணுங்க. ஒரு திங்ஸ் நிறைய விஷயம் எனக்கு வேணும், அதனால அதை விட டிஎம் மட்டும் பண்ணுங்க. என்னது? ஏகே டிஎம்கே மியூச்சுவல் இருந்தாக்க டிஎம் பண்ண சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. நான் மட்டும் தான் இருக்கிறேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு இல்ல ப்ரோ, மெட்ராஸ் இல்ல பாயிண்ட் ப்ரோ, சொல்லிட்டு போயிடலாமா? நான் லிசனர்ஸ்க்கு இல்ல சொல்றேன். அதுக்கு மெட்ராஸ் பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீங்க காலைல போன் பண்ணுங்க சௌரி. இல்ல இதுக்கு பேச அப்ப வாட்ஸ்அப்ல நீங்க 2 பண்றேன் ப்ரோ. பேரும் பேசிருக்கலாமே. காலைல அதுவும் காலைல பேசிருக்கோம். என்னமோ இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த ஜெர்மன் படையும் இந்த படையும் உட்காந்து மோதும் போது இந்த போன்ல டப்பு 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 அது என்ன மெத்தட், அது ஒரு அது ஒரு மெத்தட் சொல்றாங்க. அந்த மாதிரி பேசிக்கிறாங்க கோடு வேர்டு. சரி சபரி, திருச்சிக்கு போயிட்டு வந்திய திமுக மாநாட்டுல, என்ன சாப்பாடு அங்க? என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? லெமன் ரைஸ், மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. என்ன அம்மா சோறு கீழே கொட்டி கிடக்கு கபிலன். அது என்னன்னா நிறைய பேர் உள்ள வர முடியல கபிலன். 40 கிலோமீட்டர் டிராபிக், யாருமே அவ்வளவு வர முடியல. வந்தவன்னா திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நிறைய பேர். என்ன சாப்பாட்டையா வீணாகுவீங்க? அதான் மீந்து போச்சுன்னா இல்லாத போட்டவங்களுக்கு போய் பார்சல் பண்ணவங்களே அப்படியே கொண்டு போய். நான்லாம் எவ்வளவு பேர் கொடுத்தா, இல்லாதவங்கலாம் போற வழியில அவ்வளவு பேர் கொடுத்துட்டு தான் போனேன். மட்டன் பிரியாணி அப்படியே ஒரு 100 டப்பா எடுத்துட்டு போறவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவோ இருப்பாங்க ரோட்ல. இந்த பூ வித்துட்டு இருக்கிறவங்க, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வித்துட்டு இருக்கிறவங்க, இல்ல இந்த ஏதாவது இந்த காருக்கு ஏதாவது ஒன்று கார் பொருள் எல்லாம் வித்துட்டு இருக்கிறவங்க, அப்படியே இந்த சாப்பிடுமான்னு சொல்லி கையில ஒண்ணு கொடுத்துட்டு போயிடலாம். அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா யாராலையும் உள்ள வர முடியல, உள்ளே வர முடியல கபிலன். அது நான் எப்ப நன்றி உரைக்கு தான் கபிலன் உள்ள போறேன். 8:30 மணி தான், 8 மணிக்கு. இல்ல வராது. கார்ல வேற வந்துட்டு தான் போவாங்க இல்லையா? எப்ப இந்த 50 டப்பா பின்னாடி கார்ல போட்டுக்க, 100 டப்பா போட்டுக்க, போகும்போது யாருக்கா கொடுத்துட்டு போ. இங்க இருந்தா வீணா அப்படிதான் ஆக்சுவலி கபிலன் வந்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க கபிலன். எல்லாமே வேஸ்ட் பண்ணாம எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால வீடியோ எல்லாருமே உள்ள வர முடியல, அதான் பிரச்சனை. நிறைய கீழே டப்பாலாம் கொட்டி கிடந்தது. எவ்வளவோ இந்த சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிடாத வாசம் சின்ன குழந்தைங்கலாம் பாவம், அதெல்லாம் வந்து ஏங்கும். சாப்பிடுமான்னு சைடில் இப்போ நம்ம ஒரு 3 மணிக்குள்ள 4 மணிக்குள்ள கொடுத்துட்டு அது பட்டுக்கு சாப்பிடும். சொல்றேனே, அது ரொம்ப ஒரு தலைவலி. நானே தலைவர் பேசும்போதே நான் உள்ள போக முடியல. சரி ஓகே. இல்லை நீ காலையிலே ஏஞ்சின்மா விடிய காலையில் ட்வீட் போடுறேன், பேக் டு திருச்சி இது பண்ணிட்டு இதுன்னு அது இதுன்னு போட்டேன். ஏன் கார்த்திக் ப்ரோ இப்போ எங்க கோர்ஸ் படிக்கிறீங்க? சி கார்த்திக் ப்ரோ உங்களை கபிலன் கோர்ஸ் படிச்சது வந்து ஆன்லைன்ல படிச்சேன் கபிலன். சர்டிஃபிகேட் வந்துருச்சா? இப்போ வேலை பார்க்குறது எங்க, ஜப்பானா சைனாவா? கொஞ்சம் வெளிநாடு ஃபாரின் தான் போக போறீங்க கரெக்டா? ஃபாரின் போறதுக்கு அடுத்து ஏற்பாடு. ஆல்ரெடி ஜப்பான் போயிட்டு வந்திருக்கேன். அப்படியே நீங்க போவீங்க, அங்க ஒரு வெள்ளக்கார பொண்ணை கரெக்ட் பண்ணுவீங்க, அங்கேயே லவ் பண்ணி அங்கேயே கிஸ் அடிச்சுக்கிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணுவீங்க.
நாங்க இங்க இருந்துகிட்டு நாங்க வந்து ஹாய் நல்லா இருக்கீங்களா, ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு நாங்க டாட்டா காட்டணும். அதுக்காக ஒய்ஃபை கட்டிக்கிட்டு பக்கத்துல இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போக முடியுமா கபிலன்? நீங்க அது ரைட்டு தான், ஆ, ஆனா 2 வாரத்துக்குள்ள கொடுத்து வைக்கணும்ல. ஆ, ஆ, ஆ. கபிலன் ரெண்டு மட்டுமாங்கிறத சொல்லிருங்க. 3. கபிலன் அப்படியே ஒயிட் பேரோட ட்வீட்டா படிச்சிருங்க, அப்புறம் தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எது அந்த த்ரெட்டா? அந்த ட்வீட்டை படிங்க. அப்படி என்னதான் இவர் பண்ணி வச்சிருக்கிறாரு? டிவிக்கு ஃபேன்ஸ்லாம் கீழே வைப்பானுங்க கேட்கட்டும். காக்கா முதல்வர் அதானே ஜிப்ஸி? ஆமா ஆமா. சரி, என்ன இவர் இன்னைக்கு என்ன கவிதை எழுதியிருக்காருன்னு தெரியல, படிப்போம். காக்கா முதல்வர், சின்ன கற்பனை, முதல் கையெழுத்து, சின்ன வீடு, வைத்துக் கொள்வோருக்கு மாதம் 5000 ரூபாய், 6 மணிக்கு மேல அன்னி திட்டம். அன்னபூர்ண திட்டத்தை தான் அன்னி திட்டமா மாத்திருக்கீங்களா? 6 மணிக்கு மேல் அன்னி திட்டம், மாலை 6 மணி வரை அண்ணன் சிஎம், 6 மணிக்கு மேல் அன்னி தான் சிஎம். சாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, இனி ஜாதி சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீதிமன்றமோ போலீஸோ யாரும் விசாரிக்க கூடாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அசோசியேஷன், பெண்கள் குழந்தைகள் அபியூஸ் பண்ண தேவையான மாஃபிக் இலவசமாக தரப்படும். டார்ச்சர் கேம்பெயின், எல்லா வீட்டிலும் மனைவி கணவனை டொமஸ்டிக் அபியூஸ் செய்ய தனி அறை அமைக்கப்படும். தோல் கொடுப்பான் தோழன் திட்டம், பால்விடி நோயாளிகளுக்கு இலவச சிலிக்கான் தோல் வழங்கப்படும். இதுக்குதான் நான் வெயிட் பண்ணேன். மறுக்கா படிங்க. சொட்டை விலக்கு, சொட்டை இருப்பவர்கள் மனைவிக்கு ஜீவனாம்சம் தர வேண்டாம். கபிலன் மறுக்கா படிக்காத. விர்ச்சுவல் வாரியர்ஸ் விர்ச்சுவல் அபியூசர் அசோசியேஷன், பெண்கள் குழந்தைகளை அபியூஸ் பண்ண தேவையான மாஃபிக் இலவசமாக தரப்படும். டார்ச்சர் கேம்பெயின், எல்லா வீட்டிலும் மனைவி கணவனை டொமஸ்டிக் அபியூஸ் செய்ய தனியறை அமைக்கப்படும். தோல் கொடுப்பான் அது தெளிவா படிங்க. தோல் கொடுப்பான் தோழன் திட்டம், பால்வினை நோய்களுக்கு இலவசமாக சிலிக்கான் தோல் வழங்கும். கடைசி வரைக்கும் சிரிக்காம படிக்க. இந்த கடைசி பாயிண்ட், தோல் கொடுப்பான் தோழன் திட்டம். மனசாச்சிருக்கா, அம்மா வயிறாளி, அப்பா அம்மா அப்பா வேற பாச அவன் கொடுத்துட்டா. இது அடுத்தது சொட்டை விலக்கு திட்டம், சொட்டை இருப்பவர்கள் மனைவிக்கு ஜீவனாம்சம் தர வேண்டாம். மரண தண்டனை கைதிகள் இனி லயலமணிக்கு ராஜ்மோகனுக்கும் விவாதம் வைத்து அந்த அறையில் காலவரை கோடிக்கு கேடி திட்டம், 3 கோடிக்கு மேல் சொத்து இருந்தால் மட்டுமே விஜயாவை பார்க்க முடியும். நல்லா இருக்கு. ஆக்சுவலி கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, நிறைய திட்டம் போடணும். இதத்தான் ராத்திரில இருந்து யோசிச்சிருக்கீங்களா கபிலன்? தேவையில்லைங்க. இத படிச்சு சிரிச்சு என்ன ரூம்ல இருந்து ஆளுக்கு தோத்திட்டாங்க. முதல்ல ஒண்ணு டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டீங்களா இல்லையா? மெட்ராஸ் பையன் அண்ணனுக்கு ஆறதுக்குள்ள நம்மளுக்கு ஆயிடும் போல டைவர்ஸ். படிக்க அங்க பாத்துட்டு தான் இருக்கிறேன். ஐயோ சரியான இல்ல, நான்
நான் நாளைக்கு இதுவா பண்ணி தரேன். அப்போ டெம்ப்ளேட்டா பறை போடுவோம், எல்லாத்துலயும் பறை டெம்ப்ளேட்டா போடுவோம். ஸ்லைடா போட்டு மெட்ராஸ் எங்க வரைக்கும் புரியுது. அவனுங்க திட்டம் என்ன ஸ்லைட்ல பண்ணானுங்களோ அதே மாதிரி பண்ணுங்க, வேர்ட்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிடுறோம். ஐயா அந்த தோல் கொடுப்பான் தோழன் ஆமா. திட்டம் மட்டும் நல்லா ஹைலைட் அதை நல்லா ஹைலைட் படம் பண்ணுவோம். ஹைலைட் பண்ணி ஃப்ரண்ட்ல படி. அது பக்கத்துல மெட்ராஸ் பெயின் அவனுங்க இந்த டெம்ப்ளேட் ஒன்று பண்ணானுங்களே, அந்த பொம்மை படம் போட்டு இந்த திட்டம் அந்த திட்டம் டிவிக்கேன்னு அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கு மேல இது வந்துடணும். என்ன பண்ணி பண்ணி அந்த இது சாம்பிள் தோல் அந்த கொடுப்பான் சாம்பிள் தோல் கடை இருக்குல்ல, அனுப்புங்க, அந்த சாம்பிள் கடை அனுப்பி விடுங்க. அது கீழே அந்த அவங்களே TVK சிரிச்சிட்டு fans idea இருக்கும் இருப்பாங்க. பாருங்க. இங்க பாருங்க மெட்ராஸ் பெயின் தோல் கொடுப்பான் தோல் திட்டத்துல மட்டும் விஜய் அந்த பக்கம் ஒண்ணு வாங்குற மாதிரியும் விஜய் அண்ணனுக்கு ஆதரவு இருக்கிற ஒண்ணு குடுக்குற மாதிரி அந்த போட்டோ தூக்கி போட்டுங்க. ஓகே ஓகே. கீழே அவனுங்களே சிரிச்சிட்டு இருப்பாங்க வில்லன். இங்க பாடுறா. ஐயோ அல்டிமேட் வைட் பியர் வேற லெவல். பசபாய் தோல் கொடுப்பான் தோல் திட்டத்தை கொண்டு போய் மக்களுக்கு போய் சேர்க்கணும்னா நாளைக்கு இல்ல அவன் வாழ்க்கையில பட்ட ஒரே கஷ்டம் அதுதான் இருக்கும். அதனால அதை நோக்கிதான் திட்டங்கள் சொல்லுவான். செய்வீர்களா செய்வீர்களா? வயிறு வலிக்குது. எப்படி நான் ஜம்முன்னு ஏசில இருந்தேன் கபிலன், இதே மோட்ல இருந்தேன். நீங்க பேசும்போது அதை படிக்க ஆரம்பிச்சு என்னால சிரிப்பு அடக்க முடியல. இப்ப வெதுன்னு வெந்துட்டு ஹால்ல உட்கார வேண்டியதா போச்சு. எல்லாத்துக்கும் வைட் பியர் தான் காரணம். சரி விடுங்க, ஒயிட் பேர் தானே. பசபாய் சொல்லுங்க. ஒயிட் பேர்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுறேன். அவரையும் வேணாம் பாவம். ஒயிட் பேர் இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பார்த்து பண்ணி விடுங்க. அவரே இப்பதானே வராரு, நீங்க என்ன அவரை திரும்பி முடிச்சு விட பாக்குறீங்க? இல்ல அவரை வச்சு ஒன்ன முடிச்சு விடலாம் பாக்குறேன், வேற ஒண்ணும். நீங்க முடிச்சு விடுறதுல இருங்க, அங்க ஆதவ முடிச்சு விட்டான் போல இருக்கு. அவனுக்கு நல்லா அடி காலில இருந்து உழுதுட்டு நல்லா தெரியுது, பச்சையா தெரியுது. ஓட் பேங்க்ல உழு நல்லா தெரியுது. ஆனா இப்ப மட்டும் மன்னிப்பு கேட்டலன்னா ஓட்டா போட போறாங்க ரஜினி ரசிகர்களே. இல்ல இவன் மன்னிப்பு ஏன் திருமாவளவன் சொல்லும் போதே கேட்டிருக்கணுமே? ஏன் திருமா வந்துட்டு அவன் உடனேதான் சொன்னாரு, வெள்ளிக்கிழமையே சொன்னாரு. திருமாவும் ரகுபதியும் வெள்ளிக்கிழமையே சொன்னாங்க. அப்ப கேட்க வேண்டியது தானே இந்த நாய்? எதுக்கு இவ்வளவு எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கேட்கறான் அவன்? இல்ல இந்த நாய் அப்படியே பாஸ் ஆகி போயிடும் நினைச்சது. ஆஃப்லைன்ல எல்லாம் அந்த ரியாக்ஷன் பார்க்கவும் தெரிஞ்சிச்சு, ஓகே ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆயிடும்ட்டு. எனக்கு இன்னைக்கு ஒரு சில கருத்து இருக்கு. அவர் ரஜினி ரசிகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினாரு அவங்க மேடையிலேயே. அவன் மேடையிலேயே ஏறி இருக்க கூடாது நீ ஒரு நாள் கரெக்டான ரஜினி ரசிகர். அவரு டிவிகே மெம்பருங்க அவரு. கரெக்ட் தான், நானும் புரிஞ்சுக்கிறேன். ஓகே அவரும் பணம் செலவு பண்ணியிருப்பாரு, உடனே அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற. ஆனா தனிப்பட்ட கருத்து நீ தலைவருக்கு நான் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்ட்டு நீ எந்த நாய்கிட்டயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் பணம் நீ பண்ற, உனக்கு பிடிச்சது தலைவர் நீ பண்ற. நான் போய் அந்த நாய்கிட்ட கேட்டேன், அவன் பர்மிஷன் வாங்குறேன். அது அந்த நாய் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பாயிண்ட்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவன் யாரு குடுக்கறதுக்கு, பர்மிஷன் குடுக்கறதுக்கு? உன் காசுல நீ போய் அவன் பர்மிஷன் கேக்குற. அப்புறம் எங்க சார்பா நீ கேள்வி கேக்குற, நீ யாரு? உன்னோட அப்ரோச்சை நீ போய் பர்மிஷன் கேக்குற. அப்புறம் நீ என்னத்த போய் அங்க கேட்க போற? நாளுக்கு இந்த மாதிரி எதனா பண்ணிட்டு இருப்பியா நீ? அப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்பீங்களா? அந்த கேள்வி மயிரெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம். உள்ள இருக்காங்க, ஏதோ பணம் செலவு பண்ணிருப்பீங்க, அதுக்கேத்த உழைப்ப போட்டு என்ன அவுட்கம் வருதோ வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல அதுதான், நீ இப்ப அவனுக்கு விசுவாசமா இருக்கணும். எங்க தலைவருக்கு விசுவாசமா இருக்க அவசியம் கிடையாது. நீ செலவு பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. அதுக்கேத்த உழைப்ப போடு, என்ன அவுட்கம் வருதோ அதை எடுத்துட்டு போ. நீ அதுக்காக தலைவர் ரசிகர்கள் சார்பாக அந்த சீனே கிடையாது. அதுக்கேத்த மாதிரி இவர் சொன்னாரா, நானே அவர் ரசிகர் தான் அப்படின்னு இவரு ஹிண்ட் கொடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு இந்த நாய் அதுதான் பேச போகுதுன்ட்டு. உடனே இவர் அவருக்கு தலைவர்னா இவருக்கு தலைவர். ஏன் அந்த வெண்ணை உனக்கு சொல்ல மாட்டானா? டெய்லி இப்போ பொண்டாட்டி கிடத்துவாங்க கூட தான் சுத்தின்னு கிடக்குறான். ஏன்டா பேசுன, ஒரு மன்னிப்பு போடுறான்னு சொல்ல வேண்டியது. அவர்லாம் ஒரு அரசியல்வாதின்னு பேசிட்டு இருக்கீங்க. அவரோட அரசியல்லாம் 2000 முடிஞ்சிச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு அரசியலே வாதியே கிடையாது, பணவாதி.
ஆதிபி Bro, இது அவர்தான் மாத்து ரிபல். சத்யா, அந்த மாத்து சத்யா எந்த சிபிஐ சிபிஎம்மா? ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் தான் ப்ரோ, எனக்கு தெரியல. அது கூட தெரியல போறேன். இது மாற்று இப்போ சத்தியான நடிகை நினைச்சு பேசிக்கா அவரு வரணும்னா அவர் மட்டும்தான் ப்ரோ வருவாரு. கட்சியில இருக்கவங்க டிஎம்கே ஜாயின் பண்ணுவானுங்க. யார் பேசுறது? அதுதான் அவரோட நிலைமை பாவம். இவர் ஏதோ லைவ் ரிலே பண்ணிடுறாரு. ஓகே ஸ்பேஸ். ஆனா வன்னி அரசு எனக்கு அவ்வளவு புரியல. பேச்சு பேசி வச்சிருக்கான் ப்ரோ. வன்னி அரசு கவின் ப்ரோ சொல்லிட்டு போடுங்க ப்ரோ. நம்மளால தான் யாரோ பேசுறாங்க. யாருக்கு தெரியுதா சித்தி? மதியம் நம்ம ஸ்பேஸ்ல வந்து வாங்கிட்டு போனா தெரியுமா? டிவிகே ஆமா. பிளாஸ்டர்னு ஒருத்தவன். ஆமா. அது அப்புறம் இங்க இருந்து போச்சு இல்ல ஒண்ணு உதவாங்கிட்டு சாம்சன் சமோசா அது அங்க போயிருக்கானா? ஆமா. இப்ப அவன் கண்டன் கொடுப்பான் நமக்கு. ப்ரோ ஒண்ணுதான் ப்ரோ. இப்போ டிஎம்கே சைடுன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் ஒரு 23, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மீடியா பிளஸ் இந்த ஊபி, பத்தாவதுக்கு இந்த என்டிகே சேர்ந்தவனுங்க. இவனுங்க அடுத்து வேல்முருகனும் ஜம்ப் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அவன் தனியா நிக்க போறான்னு நான் இல்ல அவன் போகல. இல்ல ஏடிஎம்கே கூட போறேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தான். இப்போதைக்கு போகல. இதை எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிருக்கான். வெளியே போக மாட்டான். இப்பதான் ப்ரோ ரீசெண்டா 1 வீக் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ அது அந்த பண்ருட்டின்னு ஒரு தொகுதி ப்ரோ, அதுல மட்டும் ஆளு கொஞ்சம் ஆக்டிவ் தான். அங்க கொஞ்சம் பீப்புள் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காரு போல. நெய்வேலியில போராட்டம் அப்படி அப்படின்ட்டு ஓரளவுக்கு நேம் இருக்கு அந்த ஆளுக்கு. இல்ல இல்ல பண்ருட்டி தொகுதி, நெய்வேலி அந்த சைடு. கடலூர் ப்ரோ, கடலூர். ஸோ அந்த சைட்ல அவரு கொஞ்சம் ஆக்டிவ். அதனால எந்த கட்சிக்கு போனாலும் மேபி அவருக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு சீட் அவ்வளவுதான், அதெல்லாம் பெருசா எடுத்து பேசக்கூடாது. கமல் மாரி கமலுக்கு சீட்டு கொடுத்தாங்களா என்ன? அது இல்லைங்க, அவரு அந்த எம்பியோட அந்த நேம் பிளேட்டா அது இருக்குமே, அதுல வச்சு ஒரு படத்துக்கு ரிவ்யூ போட்டாரு பாத்தீங்களா? என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு வாட்டி போயிட்டு படம் பண்றதுல பேசிட்டு அதை எத்தனை நாள் பேருந்து பிச்சுக்கிறானுங்க. அதை பாத்தீங்களா? ஸ்னேகன் எல்லாம் ஊழ விட்டுக்கிட்டு இருந்தான். செருக்குதான் வந்துச்சு. அவன் என்ன பேசியிருப்பானே ஸ்னேகனுக்கே புரிஞ்சிருக்காரு. ஏதோ பேசிட்டு இருந்தானுங்க. அவன் ஃபன்னு. தெரியல எத்தனை சீட்டுன்னு தெரியல, 1 or 2 தெரியல. ஸ்னேகனுக்கு ஒண்ணு வேணுங்க தாண்டி கூவிட்டே இருக்கான். என்ன இவனு கமல் கட்சி கூட போட்டி போட்டுருக்கானு? அவனுக்கு ஒண்ணு வந்துடும் ப்ரோ. அந்த சத்யராஜ் அவங்க போனது ஒண்ணு வந்துடும். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு யாரு இந்த நீங்க சொல்ற கட்சி எல்லாம் திமுக வைக்க போற டிமாண்ட் என்ன ஒருத்தர் இல்ல. உண்மைதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சின்னத்துல நிக்க முடியாது. சூரியன் தான் நிக்க முடியும். சூரியன் தான் வாய்ப்பே இல்ல. அப்படி நின்னா மறந்துடும் டிஎம்கே, அவ்வளவுதான். எல்லா இதுக்குமே ஈவன் காங்கிரஸ்க்கே அந்த பிரச்சனை இருக்கு. அவங்களே வேலை செய்ய மாட்டாங்க. இல்ல ப்ரோ, யோசிச்சு பாருங்க, நீங்க டிஎம்கே சின்னத்துல நின்றானுங்கன்னா இவனுங்க கட்சி இவனுங்களே குழி தோண்டி உள்ள போய் படுத்துக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான் ப்ரோ. வைகோ மாரி தான் ஆக வேண்டியதான். வைகோ மாரி அப்படியே அண்ணன் தம்பி மாரி ஆயிட வேண்டியதான். சரி ஓகே, முடிச்சுக்கலாமா? எனக்கு கொஞ்ச நேரத்துல மீட்டிங் இருக்கு. ஹாப்பி ரெடியா? உங்க நம்பி தான் ஸ்பேஸ் போட்ற கம்யூனிட்டி பிளான். பை गाइस. எட்வின் போடுவான். அவனை முடிச்சுக்கிட்டோம். எட்வின் போடுவான். எட்வின் போட்டுருக்கான். சரியான கடுப்புடா போடா. டேய் நேத்து எனக்கு ஜிப்சிக்கு தூக்கமே வந்துருச்சுடா போடா. இல்ல எல்லா கட்சி பேரும் சொல்லிட்டு ஸ்பேஸ் எட் பண்ணிட்டானுங்க. என்னடா பேசுறீங்க? பாஷா பாய் அவன் எட்வின் ஸ்பேஸ்லாம் சரியான தூக்கம்டா. எல்லாருக்குமே தூக்கம் வந்துச்சுடா. 2 பேர் தான்டா கடைசில வரணும் ஸ்பேஸ்ல. இப்ப டைம் பாஸ் ஓடிட்டு இருந்தாங்க. டைம் பாஸ் சரியான தூக்கம். இல்ல பாஸ் இருக்கும் ப்ரோ. கார்த்திக் ரேவர்மா இது குடிவர்மா போட்டிருப்பான் பாருங்க. இல்ல அவன் தலைவர் பேசுறான். கபிலர் இன்னும் முழுசா எல்லா இடத்துலயும் பூத் ஏஜென்டே போடலாம். நாய்ங்க இதுக்கு பேச்ச பாத்தீங்களா? பூத் ஏஜென்ட்னா இவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு பூத் ஏஜென்ட் நினைச்சிட்டு இருக்கானுங்க ஜிப்சி. இல்லங்க, ஒரு சீட்டு தான். அதை பத்தி நம்ம பேச தேவை. டே நாய, ஒரு சீட்டு கூட உன்னை எவனும் கேட்க சேர்த்துக்கலடா முதல்ல. அது கரெக்ட். ஒருத்தங்க கூட வரல இவங்க கிட்ட. அதான் சொல்றேன், நம்ம ரேஞ்சுக்கு வேல்முருகன் இப்ப எங்க பேசிட்டு இருக்கானு பாருங்களேன். வேல்முருகனை பத்தி, வைகோவை பத்தி. அதான் வைகோலாம் வந்து அந்த மாதிரி ஆயிடும். அப்படி டே அந்த ஆளை எப்படி பேசி பேசி ஆளை இவனுங்க வாயில வயிற்றுல அடிச்சுட்டு கதற போறானுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு காலத்துல மதிமுக 30 சீட்டு,
25 சீட்டு 30 சீட்டு பங்கீடு. ப்ரோ நீங்க அவங்க வரலாறுலாம் சொல்லி இவனுக்கு புரிய வைக்காதீங்க ப்ரோ. நீங்க தான் கத்து கொடுக்குறீங்க இவனுங்களுக்கு. சரி ஓகே. வேணா மதிமுக ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும். வேணா அவனுக்கு கத்துக்கிட்டோம் வந்துக்கு அப்புறம் பேசிட்டோம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இல்ல மதிமுக இப்ப இன்னைக்கு தேதிக்கு பத்தி தேமுதிக வந்திருக்கு. சரி ஓகே. அவங்களுக்கு டவுட் இருந்தா கூட எக்ஸ்பெரி அவங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்பானுங்க. அதனால நம்ம எதுக்கு இல்ல கபிலன், தேமுதிகன்றத விட மதிமுக வைகோல்ல வந்து அவர் அங்க யுஎன்ஓல போய் பேசுறது, அங்க பண்ற அங்க இங்க பெரிய பெரிய இதுக்கு போறது, யுனெஸ்கோக்கு போய் பேசுறது, அந்த கான்ட்ரிபியூஷன் வேற வேற லெவலுக்கு. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுல்ல. வைகோ வந்து நடுல அந்த அண்ணா உள்ள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டுச்சுல. அப்ப வந்து அவருடைய அந்த ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியான பீக்ல இருந்தாப்புல. டெபாசிட் இருந்து அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதுக்கு அப்புறம் உடம்பும் சரி இப்ப ரொம்ப ரொம்ப ஆள அப்செட் டவுன் ஆயிட்டாப்புல. அந்த நேரத்துல இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை வர இருந்தது யாருக்கா. அங்க போயிட்டு நான் பிரபாகரனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் அங்க போய் நேர்ல போய் பார்த்து பேசிட்டு இந்த ஃபோக்கஸ் முழுக்க அந்த பக்கம் போயிடுச்சு. இவர் என்னன்னா இன்னி வரைக்கும் விடுதலை புலிக்கு அந்த இருக்கிற இயக்கத்துக்காக உட்காந்து இங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கு வைக்க மட்டும்தான். கபிலன், அது வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்களா? விடுதலை புலி தலைவரோட இவரு வைகோ இருக்க வீடியோ எல்லாம் இருக்குமா? அப்போ நேற்று ஒரு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு ஹைகோர்ட்ல எதிர்த்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாப்புல. அது இப்போ வந்து வருது, ஹியரிங்க்கு வருது. என்னன்னா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அந்த விடுதலை புலி இயக்கத்தை வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமா இருக்கு, அதை நீக்கணும். ஆமா, ஒரு இதை அழிச்சிட்டோம்னா அப்புறம் எதுக்கு தடை அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? அதானே? ஆமா, அந்த இயக்கத்துக்கு வந்து பயன்படுத்த கொடியோ அது இதையோ பயன்படுத்த தடை வச்சிருந்தாங்கன்னா அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு கோர்ட்ல போட்டிருக்கிறாப்புல. என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான். பட் என்னன்னா அதிகமா கவனிக்கப்படலை. ஓப்பனா சொல்லணும்னா கவனிக்கப்படலை. இன்னைக்கு எத்தனை நடைப்பயணம் பண்றாங்கன்றது அத்தனை பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி. ஆமா, அத்வானி எல்லாம் அந்த என்ன ரத யாத்திரைக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஆளு இவரு. ஆமா, இதுவும் ஒரு யாத்திரை தான், நட யாத்திரை. இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வைகோ போட்டு நடக்கிறாப்புல. இப்பதான் எனக்கு தெரிஞ்சு நடைப்பயணம் போனாரு. இப்ப லாஸ்டா இந்த போன வருஷமா இப்ப கூட போனாரு லைட்டா கொஞ்சமா. இல்ல அது போயிட்டு அந்த கடை தெருவுல பக்கத்துல ஓரமா நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டு அங்கேயே வெளியில ரோட்லயே படுத்துருவாரு. ரோட்டு ஓரத்துல அங்க ஒரு நல்ல இடமா பார்த்து அப்படியே படுத்துப்பாங்க. அப்புறம் காலைல ஏச்சு அப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் நடப்பாங்க. அது தொடர்ந்து நடக்கும். இந்த வயசுல என்ன ஒரு 70 இருக்குமா? 72 70ஸ்லாம் இருக்கும். ஆமா, மேலே இருக்கும் 75 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வயசுல அவ்வளவு தூரம் நடந்து இன்னைக்கு இந்த அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும் தான் பண்றாப்பு. வேற யாரும் பண்றது இல்லை. வைகோ பண்றது இல்லை. வேல்முருகன் அரசியல் ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா நான் அது வந்து இவர் மாதிரி தான். ஒண்ணு சீமானோட கொள்கையை இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாப்புல, இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியோட பேக்ரவுண்டு ரெண்டுத்தையும் சேர்ந்த கட்சி தான் வேல்முருகன் கட்சி. கருணாஸ் கட்சி அதே மாதிரி தான். இவங்களுக்குலாம் ஒரு சில தொகுதிகள்ல ஒரு சில ஓட்ஸ் இருக்கு, அதனால இவங்களுக்கு ஒரு சீட்டு தருவாங்க. ஜாதி ஓட்டு சொல்லிருங்க பண்றது, ஜாதி ஓட்டு அவ்வளவுதான். ஆமா ஜாதி ஓட்டு. அதுக்குன்னு பண்ருட்டி எல்லாம் சும்மா எல்லாம் சொல்லிட்டு கூடாது. கடலூர் பத்திலாம் நல்லா தெரிஞ்சுதான் சொல்றேன். அதெல்லாம் ஏகப்பட்ட ஒவ்வொரு ஏரியால இவங்க தான் முன்ன வேணா இருந்துச்சு, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அது மொத்தமா டேக் ஓவர் பண்றாங்க திமுக அதிமுக அந்த சைடுல. அங்க சிந்தனை செல்வனுக்கு கூட தான் பவர் இருக்கு. அதுக்குன்னு அந்த ஆள் அங்க நிக்க முடியுமா? என்ன இது லாஜிக்? போன சொல்ல தோம்சா நெய்வேலி தோம்சால யார் ஜெயிச்சாங்க யாராவது தெரியுமா? தெரியாது. சும்மா சகட்டு மாதிரி ஏதாவது போட்டு உளறி ஸ்பேஸ்ல உளறி வந்து பண்ருட்டி வடலூர்ல யார் நிற்பா சொல்லு பார்ப்போம். நெய்வேலியில யார் நிற்பா சொல்லு பார்ப்போம். பண்ருட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குறிஞ்சிப்பாடில யார் நிற்பா? குறிஞ்சிப்பாடில யார் வெயிட்டுன்னு தெரியுமா? தெரியாது. இந்த பக்கம் சேத்துவப்புல யார் வெயிட்டுன்னு தெரியுமா? தெரியாது. குமராட்சியில யார் வெயிட்டுன்னு தெரியுமா? தெரியாது. சிதம்பரம், காட்டு மறுபடி, ஜெயகொண்டம், அவங்களுக்குலாம் வெயிட் வெறும் விஜய் தான் ப்ரோ. அதான் ப்ரோ தெரியும் அவங்களுக்கு. வேற என்ன தெரிய போகுது அவங்களுக்கு? விஜய் தான் சொல்ற. சிம்பிளா சொல்ற. பாப்பா குடியில கூட இவங்களுக்கு யாரு என்ன இதுன்னு கூட தெரியாது ப்ரோ. பெரம்பூர்லயே அவன் தோக்க போறான் ப்ரோ. நீங்க மத்த தொகுதியெல்லாம் பேசலாம். பெரம்பூர்ல நிக்க போறான், அங்க தோக்க போறான். பெரம்பூர்லாம் நின்னா வாயில வாழைப்பழத்தை தான் வைப்பாங்க.
இல்ல பாஷா சேகர் பாபு வந்து ராடு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சேகர் பாபு நினைச்சுக்கிறானுங்க. எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு இவனுக்கு தெரியாம இவனுக்கு நோண்டிட்டு இருக்கானுங்க. சேகர் பாபு தான் இப்ப இங்கெல்லாம் திட்டிட்டு ஒரு இருக்கானுங்க. ஒரு மயிர் சீனும் கிடையாது அவனுக்கு. இங்கெல்லாம் கடை சேகர் பாபு கிட்ட அவன் மாட்டினானா தெரியும். அவனுங்க கட்சிக்காரனுங்க போய் மாட்டட்டுமே சேகர் பாபு கிட்ட. அவர் எவ்வளவு வெயிட்டான ஆளுன்றத அவனுக்கு தெரியாம ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. சேகர் பாபு சென்னை வட சென்னை சைடு ஓகே ரைட். நான் என்ன சொல்றேன், நீ பெரம்பலூருக்கு வா, திருச்சிக்கு வா. நினைச்சிட்டு இருக்கிறியா அங்க வந்து திருச்சிலாம் அங்க சும்மா இருக்கிறாங்களா எல்லாம் சும்மா சாமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கேஎன்ஆர்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதிக டிஃபரன்ஸ்ல வின் பண்ணது, செகண்ட் அதிக டிஃபரன்ஸ்ல வின் பண்ணது கேஎன் நேரு தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆத்தூர்ல ஐபி, திருச்சி வெஸ்ட் இந்த ஆள் வின் பண்ணாரு. கேஎன் நேரு தான் வின் பண்ணாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? இதுல வேற அதிமுக அந்த சைடு வேற பலமா நிப்பாங்க. செலவு பயங்கரமா அது பிஜேபி சப்போர்ட். அவன் பைதவே அவன் பெரம்பலூர்ல நிக்கல ஒயிட் பேர் ப்ரோ. பெரம்பூர்ல நிக்கிறான். சென்னை பெரம்பூர்ல. பெரம்பலூர் கிடையாது. இல்ல பெரம்பலூர் தான் சொல்றேன் நானு. தெரியும். நீங்க யாரோ பெரம்பலூர், நீங்க பெரம்பலூர் கிடையாது, பெரம்பூர். சென்னை பெரம்பூர்ல நிக்கிறான். பெரம்பூரா? நான் திருச்சி இந்த இது அரியலூர் பெரம்பலூர் இருக்குல்ல, நான் அது அதெல்லாம் கொளத்தூர் சென்னை பெரம்பூர் இவர் இந்த பக்கம் அது பேர் என்ன, அது வந்து வில்லிவாக்கம் பக்கத்துல. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் தான் ப்ரோ. அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தான். எப்படின்னா வில்லிவாக்கம் வந்து ஆதோ கன்ஃபார்ம். இங்கதான் பனிமலை போடுறாங்க. பனிமலைன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் போடுறாங்க. அப்ப அங்கதான் இருப்பான்ற ஒரு மறுபடியும் சொல்றேன். அவன் கன்ஃபார்ம்னா கிட்டத்தட்ட எல்லா நியூஸும் கன்ஃபார்ம் பண்ணி ஒண்ணு சொல்லும்ல, அப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அது வரைக்கும் சரி ஓகே, அனுமானத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னா ஓகே, இவன் பெரம்பூர்ல நிக்கிறான் அப்படின்னா அனுமானத்துல தான் நம்ம சொல்றோம். ஒன்னும் வாங்க முடியாது. அவன் நின்றா அது பெரிய முட்டாள்தனமான முடிவு தான். இல்ல, நீ கிறிஸ்டியானிட்டி ஓட்ட நம்பி நீ அங்க இறங்கின அப்படின்னா கன்ஃபார்மா தோத்துருவ. பெரம்பூர் சைடு எல்லாம் இவர் சேகர் பாபு கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்றாரு. அதனால இன்னும் வாய்ப்பே இல்லை. இவனுக்கு சேகர் பாபு யாரு என்ன ஏதுன்னு கூட இன்னும் முழுசா தெரியாது. இவங்களுக்கு போய் சேகர் பாபு வரலாறு கொஞ்சம் எடுத்து புரட்டி பார்க்கணும். கொஞ்சம் ஒரு படமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறானுங்க. இல்ல ஆன்லைன்ல ட்வீட் போடுறதுக்கு அது மட்டும்தான் இவனுக்கு தெரியும். நேர்ல பார்த்தாதான். இல்ல விஜய் ஃபேன்ஸ் ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு வந்தானுங்கல்ல, அது சேகர் பாபு இருக்கிற ஏரியா தான். அங்க வாங்கிட்டு வந்ததும் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் ஒரு இதாச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு புரு உயரத்துல இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆள் கட்சி கிரவுண்ட் ஒர்க்ல வேலை பார்த்து அதை பார்த்து இங்க இருக்கிற புரு உயரத்துலாம் வந்துச்சு. அதனாலதான் அவங்க வடிவேலை உள்ள இறக்குனாங்க. இந்த பக்கம்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி காலி பண்ணுவோம். அதுதான் உண்மையிலே சீண்டல். நான் பாரு, நான் பாட்டு வேலை ஏதோ இது ஒண்ணு பண்ணிரும் போல. ஏன்னா விஜயகாந்தோட மாநாடு கூட்டம் இருக்குல்ல, பெருசாலாம் ஒன்றும் பெரிய சேட்டெல்லாம் ஒன்றும் பண்ணல. கூட்டத்துக்கு உள்ள கூப்பிட்டுச்சு, எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு கொடுத்துட்டாப்புல. வந்தவங்க எல்லாம் பத்திரமா போய் சேர்ந்து சாப்பாடு வேணா எடுத்துட்டு போ, அள்ளி 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 கொடுத்தாங்க. உட்காரத்துக்கு சேர் கூட இல்லாம உட்காந்துருந்தாங்க. அப்படிப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தான் இங்க விஜயகாந்துக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம கூட வந்தா சேர்த்து இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அதே மாதிரி இந்த ஒரு தனி திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்கு. ஆனா அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அந்த பர்சன்டேஜும் புது வாக்காளர்களும் சேர்ந்தா ஆட்சியை பிடிச்சலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா தப்பு. ஏன்னா அதுலயே பிரியும். திமுகவுக்கு தனியா பிரியும், அதிமுகவுக்கு பிரியும், நாம் தமிழருக்கு போவோம், இந்த மாதிரி பிரியும் ஓட்டுகள். இவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரிதான் எல்லாரும் நினைப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த முட்டாள்தனம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நினைப்பாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு மாசம் இருக்கு. எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. பிரச்சாரம் அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கான டேட்டும் கொடுத்தாச்சு. இப்போ அதுல இருந்து ஆரம்பிச்சு